பெரியம்மா, இதுல மாட்டி அடி வாங்கினா அப்படி வலிக்குமா என்ன? அப்படி வலிக்கும் மாவா? ஏண்டா உசுரோட இருக்கும், செத்து போயிடலாமான்னு தோணும். அவ கதறி அழுவுறத நான் காது குளிர கேட்கணும். கண்டிப்பா கேப்பேன். உங்கடி நீ செத்தடி மாவளை. பெரியம்மா, எப்படியாவது இதை வச்சு விட்டுரு பெரியம்மா. அவ கத்தி கதறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் சரவணா, வா. இங்க வா. என்னப்பா? வான்னு சொல்றல்ல. என்னப்பா சீக்கிரம் சொல்லுங்க, நான் போகணும். ஏடா டேய், இந்த ராத்திரியில போய் எதையாவது வெட்டி முறிக்க போறியா? சொல்லுங்கப்பா. ஆமா ஆமா, நீ உள்ள போய் என்ன பண்ண போற? என்ன கேள்வி இது? படுத்து தூங்க போறேன். டேய் லூசாடா நீ, நான் அதையே கேட்டேன். நான் பேச்சுலர் ஆகி பல வருஷமாச்சு, அதான் படுக்கை கொண்டு வந்து இங்க போட்டுக்கிட்டேன். இப்போ நீயும் என்ன மாதிரி பேச்சுலர் தானே? அப்பா, உள்ள போய் தனியா தானே படுக்க போற? இங்கேயே படு, எனக்கு பேச துணையா இருக்கும்ல. அப்பா, ராத்திரி நேரத்துல ஏன்பா இப்படி இம்சை பண்ற? அப்படியே இடிச்சுன்னா தெரியும்டா. உனக்கு சின்ன வயசுல இருந்தே இடினா பயந்தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. யார் சொன்னா? டேய், வெளியே மழை வர்ற மாதிரி இருக்குது. இடி மின்னல் மழைன்னு வெளுத்து வாங்க போகுதுடா. இந்த பாரு, உன் நல்லதுக்காக தாண்டா சொல்றேன். தைரியமா அப்பா பக்கத்துல வந்து படுத்துக்க. டேய், தனியா ரூம்ல படுத்து ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காத. எப்பா, ஏதோ சின்ன வயசுல பயந்து கத்தி இருப்பேன், இப்போ அப்படியே கத்துவாங்களா? என்னப்பா நீ? உனக்கு என்ன மனசுல பெரிய வீரன் நினைப்பா? எனக்கு எல்லாம் தெரியும்டா. புல் தடுக்கி பயில்வான். சரி படுறா. அப்பா, என்ன ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. நான் உள்ள போய் படுக்கிறேன். டேய் டேய் டேய், என்னப்பா? இங்கேயே படுறா. உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குப்பா. இந்த பாரு, நல்ல விஷயத்த பொறுமையா எடுத்து சொன்னா தானே புரியும் உனக்கு. பூங்கொடி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ உசுரியே கொடுக்கற அளவுக்கு போன. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இப்போ அந்த பொண்ணு உனக்கு கிடைச்சிட்டான உடனே அவளோட மதிப்பும் மரியாதையும் தெரியாம போச்சுல்ல. அவ கிடைப்பாளா மாட்டாளான்னு தெரியாதப்ப அவளை ராணின தேவதன அப்புறம் சாமின்ன, உனக்கு பொண்டாட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டல. என் பொண்டாட்டி கெட்டவ, அவளையே நான் விட்டு கொடுக்கறது இல்ல. ஆனா உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. அந்த புள்ளைய நீ எப்பறா விட்டு கொடுக்கற? டேய் சரவணா, நான் வந்து அப்பா, இதுக்குதான் நான் உன் கூட படுக்க மாட்டேன்னு சொன்னேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்க. பேசாம படுத்து தூங்குப்பா. டேய் சும்மா. டேய், நான் சொல்றத கேள்றா. இங்க பாரு, நடு ராத்திரியில வந்து பக்கத்துல படுத்த எட்டு உதைச்சிருவோம் பாத்துக்க. யாரு பயந்தாங்கோலி? நீங்க தான் பயந்தாங்கோலி. நான் தைரியமான ஆளு. எனக்கெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. நான் உள்ளே படுத்துக்குவேன். டேய், டேய். என்னது இது? ஒரே இடியும் மின்னலுமா இருக்க. மழை வெளுத்து வாங்கும் போல் இருக்க.
கடவுளே, வெளியே ஒரே இடியும் மின்னலுமா இருக்க. மருமக வேற வெளியே தனியா படுத்திருக்குமே. மாமா, என்னாச்சு மாமா இந்த நேரத்துல? உன்னை பார்க்கத்தாமா வந்த. எந்திரி. மாமா, என்ன மாமா இது? எலி பொறி? அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு எலி ஒண்ணு வசமா மாட்டி இருக்கு. மாமா நீ எந்திரிச்சு வா. எங்க மாமா? வான்னு சொல்றேன்ல, வா. ஏமா, மழை ரொம்ப கடுமையா இருக்கேம்மா, நீ உள்ள வந்து படுவா, வா. இல்லைங்க மாமா, இதுதான் என் இடம். நான் இங்கே இருந்துக்கிறேன். ஏமா, மாமா சொன்னா கேப்பியே மாட்டியா? ப்ளீஸ் மாமா, என்னை கம்பல் பண்ணாதீங்க. இந்த வீட்ல யாருமே என் பேச்ச கேட்க மாட்டாங்க. நீயுமாம்மா? இல்லைங்க மாமா, நான் உள்ள வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகும். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள வா. எதுக்கு மாமா தேவையில்லாத பிரச்சனை? ஏமா, நான் சொல்றேன், அதை கேப்பியா மாட்டியா? மாமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சாரி மாமா. அப்படியா? சரிம்மா, நீ உள்ள போக வேண்டாம், நான் வெளியே போய். ஐயோ மாமா, மாமா இருங்க மாமா. மா, நான் வெளியில போய் மழையில நனையிறேம்மா. நாளைக்கு காலையில எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நல்ல முறையில செஞ்சிருங்க. ஐயோ மாமா, என்ன மாமா சின்ன பிள்ளைங்க மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஏமா, அப்ப நீ மட்டும் என்ன பண்ற? இது சரிப்பட்டு வராது, நான் வெளியில போறேன். மாமா 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 நில்லுங்க மாமா. ஏமா, என்ன போகவும் விட மாட்டேங்கிற, நீயும் உள்ள போக மாட்டேங்கிற. என்ன மாமா நீங்க? வெளியே போனா உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடும் மாமா. அப்ப நீ உள்ள போ. வேண்டாம் மாமா. ஏமா, இது உன் வீடு, இங்க யார் உன்னை என்ன சொல்ல முடியும்?